அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சிங் இங்டின் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான தி அபேண்டன்ட் என்ற தைவான் கிரைம் த்ரில்லர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். சட்டவிரோதமாக தைவானில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தியோட உடல் நியூ இயர் அன்னைக்கு ஆற்றங்கரையில் கிடைக்குது. ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கா. போலீஸ் விசாரணையில் இவளை போலவே தைவானில் தங்கியிருந்த மேலும் பல வெளிநாட்டு பெண்கள் காணாம போனது தெரிய வருது. யார் இந்த கொலையை செஞ்சது, காணாம போன பெண்கள் என்ன ஆனாங்க என்பதை ஒரு பெண் போலீஸ் இன்வெஸ்டிகேட் செய்வது தான் தி அபேண்டன் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்தில் கணவனை இழந்த துக்கத்தில் இருக்கும் பெண் போலீஸ் அதிகாரி ஊஜி தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செய்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்போ ஆற்றங்கரையில் இருந்த ஒரு பெண் சடலத்தை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்த ஒரு பெண் மூலமாக காப்பாற்றப்படுறாங்க. ஊஜி தற்கொலைக்கு முயற்சி செய்வதை தெரிஞ்சு அவளோட சுப்பீரியர் ஆஃபீஸர், நீ பிஸியாக இருந்தாதான் இது போன்ற எண்ணங்கள் உனக்கு வராது, அதனால இந்த கேஸை நீயே இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு கூட ஒரு அசிஸ்டண்ட்டையும் கொடுத்துட்டாரு. ஊஜி நடத்தும் விசாரணையில் ஆத்தங்கரையில் சடலமாக கிடைச்ச பெண் யார் என்று அடையாளம் தெரியல. எப்படி இவ கொலை செய்யப்பட்டிருக்கானா, உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்காங்க. இடது கை மோதிர விரலும் இதயமும் தனியா வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இவளால கடுமையா பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு முடிவுக்கு வராங்க. இந்த கேஸை பத்தி மேலும் வேற எந்த தகவலும் கிடைக்காத நிலையில திடீரென போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வருது. அதுல பேசினவன் இறந்து போன பெண்ணை பற்றிய தகவல்களை கொடுக்கறான். அதன்படி இறந்து போனவ தாய்லாந்து நாட்டை சேர்ந்த யூரி என்ற பெண் சட்டவிரோதமா தைவான்ல தங்கி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா யூரிக்கு வேலை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அவளது எக்ஸ் லவர் லின் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பான் என்ற கோணத்துல போலீஸ் விசாரணை நடத்துது. ஆனா லின் தன்கிட்ட சட்டவிரோதமா தங்கி வேலை செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக யாரோ ஒருவரால கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் உடலை ஏற்கனவே புதைச்சிருக்கான். இப்ப அந்த பெண்ணோட உடலை திரும்ப தோண்டி எடுத்து கொடுத்து விசாரணைக்கு ஹெல்ப் பண்றான். லின் புதைச்ச பெண்ணும் யூரியும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரம் யூரிய தேடி வந்து லின் கூடவே தங்கியிருந்த யூரியோட சகோதரி சைஃபின் போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க டாக்ஸி ஓட்டுற அவன் ஃப்ரெண்டு கூட லின் அனுப்பி வச்சான். இப்ப சைஃபினும் மிஸ்ஸிங். இதுவரை கொலை செய்யப்பட்டும் காணாமல் போன பெண்கள் எல்லோரிடமும் இந்த டாக்ஸி டிரைவர் அறிமுகமானவன். ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா இருப்பான்னு போலீஸும் லின்னும் டாக்ஸி டிரைவரை பிடிக்க அவனும் கொலைகாரன் இல்லைன்னு உறுதியாகுது. அப்ப உண்மையான கொலைகாரன் யாரு, எதனால பெண்களை இவ்வளவு கொடூரமா சாகடிக்கிறான், ஹீரோயினால அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். சட்டவிரோதமா தைவான்ல தங்கியிருந்த ஒரு பெண் காதலிச்சு ஏமாற்றிய காரணத்தால அவளை போலவே சட்டவிரோதமா தங்கியிருக்கும் பெண்களா பார்த்து குறி வச்சு சரியா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர்களை கொன்னு அவர்களின் மோதிர விரலையும் இதயத்தையும் தனியா வெட்டி எடுத்து ஐஸ் கட்டிக்கு இடையில உரைய வச்சு அது கூட போட்டோ எடுத்து ரசிக்கிற கொடூரமான சைக்கோ தான் இந்த படத்தோட வில்லன். ஃபேக் ஐடி தயாரிச்சு கொடுக்கும்போது அறிமுகமாகிய பெண்கள் ஒவ்வொருத்தரையா வேட்டையாடுவது தான் இவனோட வேலை. தன்னால கொலை செய்யப்பட்ட பெண்களுடைய போன் மூலமாகவே அடுத்தடுத்த பெண்களை பிடிக்கிறான். ஆரம்பத்துல லின் தான் கொலைகாரன் நினைப்போம். அடுத்து டாக்ஸி டிரைவர் தான் கொலைகாரன் நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல தான் உண்மையான கொலைகாரன் யாருன்னு தெரிய வருது. படத்தில் நடிச்ச அத்தனை பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த முதல் தைவான் படம் இதுதான். உலகத்தரம் வாய்ந்த சவுத் கொரியன் படங்களுக்கு ஈக்குவலா இந்த படம் இருக்கு. சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கு. சின்ன படம் தான், எங்கேயும் ஸ்லோவாகல, ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல சீட் எஜ்ல என்னை உட்கார வச்சுட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் என ரெக்கமெண்ட் பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.